ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சமீப காலமா தன்னுடைய அணு ஆயுதங்களை பெருமளவுல அப்கிரேட் செய்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை அப்கிரேட் செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்ன காரணம்? இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எந்த அளவுக்கு அப்கிரேட் செஞ்சிருக்காங்க, இந்திய அணு ஆயுதங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், நம்ம எல்லாருக்குமே இந்தியா எப்பொழுது ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு 2024 வருடம் விடை கிடைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது 2024 வருடம் இந்தியா ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிற நிலைக்கு உயரும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன? இந்தியா எப்படி ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்கும்? ஒரு வல்லரசு நாடா உருவெடுப்பதற்கு இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இண்டஸ் நதிநீர் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக இந்த பிரச்சனை இப்பொழுது அதிகரிக்குது? இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா மற்றும் நேட்டோ ரொம்ப ரேரா தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இப்பொழுது இந்தியாவும் நேட்டோவும் ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க? இந்த பேச்சுவார்த்தையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்ஸ் அப்படிங்கிற நான் ப்ராஃபிட்டபிள் ஜியோபாலிட்டிக்கல் திங்க் டேங்க் அமைப்பு சமீபத்துல ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்தியா தொடர்ந்து தன்னுடைய அணு ஆயுதங்களை மாடர்னைஸ் செய்து வந்து கொண்டிருப்பதா அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் ட்ரையடையும் மாடர்னைஸ் செய்து வந்து கொண்டிருப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது தரை, கடல் மற்றும் ஆகாயத்தில இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் தான் நியூக்ளியர் ட்ரையட்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து இந்தியா தன்னுடைய முப்படைகளின் அணு ஆயுத தாக்குதல் திறனை அதிகரிச்சு வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்திய படையில் புதிதாக 4 ஆயுதங்கள் இணைக்கப்பட இருப்பதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவின் நியூக்ளியர் ட்ரையட்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களோடு இணைத்து இந்த புதிய ஆயுதங்களை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்கதா அவங்க சொல்றாங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் 160 அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனா இந்தியா தொடர்ந்து புதிய மிசைல்களை தன்னுடைய படையில் இணைத்து வருவதனால இந்தியாவிற்கு அதிகமாக அணு ஆயுதங்கள் தேவைப்படும். இதனால இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரிப்பாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்தியாவுடைய அணு ஆயுத கையிருப்பு 200 தாண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் சப்மரீன்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க போறாங்க. அதே வேளையில தன்னுடைய நியூக்ளியர் மிசைல்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறாங்க. இதனால இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிய பெருமளவுல மாடர்னைஸ் செய்து வந்து கொண்டிருப்பதா அந்த நிறுவனம் சொல்றாங்க. இந்தியாவின் இந்த செயல்பாட்டுக்கு முக்கியமான காரணம் சீனா. எப்பொழுது சீனா இந்தியாவிற்கு எல்லையில பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களின் செயல்திறனை தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்றாங்க. பாகிஸ்தானை ஒரு யுத்தத்துல தோற்கடிக்கும் திறனை இந்தியா 30 வருடங்களுக்கு முன்பே பெற்றுட்டாங்க. ஆனா இப்பொழுது இந்தியாவுக்கு பிரதான எதிரி அப்படின்னா அது சீனா தான். வரும் காலத்துல சீனா தன்னுடைய அணு ஆயுத கையிருப்பை 1500 உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் அண்டை நாடான சீனா 1500 அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னா அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதன் காரணமா தான் இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை அதிவேகமா அப்கிரேட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில வருடங்கள்ல இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை 500 உயர்த்துவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சீனா எந்த அளவுக்கு தன்னுடைய சக்தியை பெருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியாவும் தொடர்ந்து தன்
தன்னுடைய ராணுவ பலத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை சரியானதா? வரும் காலத்துல சீனாவை எதிர்கொள்வதற்கு இந்தியா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டிஃபென்ஸ் அப்டேட், ஜியோபொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சமீபத்துல ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்தியா பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அதிவேகமா வளர்ந்து கொண்டிருப்பதா அவங்க சொல்லி இருக்காங்க. வரும் காலத்துல இந்தியா ஒரு அசைக்க முடியாத குளோபல் பவரா உருவெடுக்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லி இருக்காங்க. இதற்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தற்போதைய நிலையில் உலகின் அதிவேகமா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம், உக்ரைன் ரஷ்யா போர், கோவிட் ப்ராப்ளம் போன்ற பல விஷயங்களை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவின் பொருளாதாரம் அசுர வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை ரொம்ப லாபகரமா பேலன்ஸ் செய்றாங்க. இரு நாடுகளிடமும் தனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதிவேகமா இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகத்துல உள்ள வேறு எந்த நாடும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செய்ய முடியாது, ஆனா இந்தியா செய்றாங்க. அது மட்டும் இல்லாம உலகில் உள்ள வேறு எந்த நாட்டாலும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதம் இறக்குமதி செய்ய முடியாது, ஆனா இந்தியா S-400 வாங்குறாங்க. இதை அமெரிக்காவால் தடுக்கவே முடியல. அதே வேளையில இந்தியா அமெரிக்காவுடனும் மிக நெருக்கமான நட்புறவை கொண்டிருக்காங்க. அமெரிக்காவிடம் இருந்தும் சில முக்கியமான ஆயுதங்களை இறக்குமதி செய்றாங்க. அமெரிக்காவின் பெரும்பாலான நிறுவனங்கள் இந்தியால ஆபரேட் செய்றாங்க. இந்த சூழ்நிலையில உலகின் பெரும் வல்லரசான ரஷ்யா மற்றும் அமெரிக்காவையும் சமாளித்து இந்தியா வளர்ந்து வர்றாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்றாங்க. இந்த நிலையில வருகின்ற 2024 வருடம் இந்தியாவிற்கு மிகவும் ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்றாங்க. இதற்கு காரணம் தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர், கோவிட்-19 தொற்று போன்ற பிரச்சனைகள் 2024 வருடமும் தொடர வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா பல நாடுகள்ல பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. அதே போன்று சீனாவிலும் கடுமையான பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா உலகின் பல நாடுகள் இனி சீனாவை மட்டும் நம்பி இருக்க கூடாது அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அப்பொழுது சீனாவில் உள்ள தனது நிறுவனங்களை வேறு நாடுகளுக்கு இடமாற்றம் செய்ய முயல்வாங்க. அப்பொழுது அந்த நாடுகளுக்கு முதல் ஆப்ஷனா இருக்கக்கூடியது இந்தியா தான். ஏன்னா இந்திய பொருளாதாரம் தான் அப்பொழுதும் உலகின் அதிவேகமா வளர்ந்து வரும் பொருளாதாரமா இருக்கும். இதனால வரும் காலத்துல இந்தியாவின் வளர்ச்சி இன்னும் அதிவேகமா இருக்கும். அதனாலதான் 2024 வருடம் இந்தியாவிற்கு மிகவும் ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்றாங்க. பார்க்கலாம் இந்தியாவிற்கு எப்படி 2024 வருடம் மிகவும் ஒரு முக்கியமான வருடமா இருக்கு அப்படின்னு. அடுத்த டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சமீபத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த நோட்டீஸ்ல 90 நாட்கள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இண்டஸ் நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் சர்வதேச நடுவர் மன்ற தீர்ப்பை இந்தியா மதிக்காம செயல்படுறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே போடப்பட்ட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சர்வதேச நீதிமன்றத்துல முறையிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இந்தியா ஜீலம் நதியில கட்டி வரும் 330 மெகாவாட் திறன் கொண்ட கிருஷ்ண கங்கா ஹைட்ரல் ப்ராஜெக்ட் மற்றும் சீனப் ஆற்றின் குறுக்கே இந்தியா கட்டி வரும் 830 மெகாவாட் திறன் கொண்ட ராட்லி ஹைட்ரல் ப்ராஜெக்ட் போன்ற திட்டங்களை இந்தியா தங்களுக்கு எதிராக செய்து வந்து கொண்டிருப்பதா அந்த நீதிமன்றத்திடம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்த போது இரு நாடுகளுக்கும் இடையே இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி போடப்பட்டது. இதுவரைக்கும் உலகில் உள்ள பல நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தங்கள்ல இந்த ஒப்பந்தம் மிக சிறப்பா செயல்பட்டு வந்தது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியின் போது பாகிஸ்தானுக்கு பல விஷயங்களை விட்டு கொடுத்தாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியின் படி அதிக அளவு நீர் பாகிஸ்தானுக்கு தான் போகுது. நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தத்தை இந்தியா மதித்து நடந்தாலும் தொடர்ந்து இந்தியாவிற்கு எல்லையில பிரச்சனை கொடுத்து வர்றாங்க. அதனால ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்துல பாயாது அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் சொல்லி இருந்தாரு. இதன் காரணமா தான் இந்தியா இப்பொழுது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. அடுத்த டிஃபென்ஸ் அப்டேட், நேட்டோ அமைப்பிற்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதா
செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேட்டோ அமைப்பு ஆசியாவில் சீனாவின் ராணுவ வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் காரணமா நேட்டோ இந்தியாவுடன் தன்னுடைய டிஃபென்ஸ் ரிலேஷனை அதிகப்படுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் நேட்டோ அமைப்புக்கும் இடையே ரொம்ப ரேரா தான் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஆனா தற்போது நடக்க உள்ள பேச்சுவார்த்தை முக்கியமா ஆசியாவில் சீன ராணுவத்தின் வளர்ச்சி மற்றும் அந்த வளர்ச்சியை இந்தியாவுடன் இணைந்து நேட்டோ நாடுகள் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து பேசப்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்ய ஆயுதங்களை தன்னுடைய படையில் இருந்து படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னு நேட்டோ நாடுகள் கேட்டுக்கொள்வாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேட்டோ நாடுகள் உக்ரைன்ல ரஷ்யாவுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது சீனா தைவானை கைப்பற்ற முயலலாம். அப்பொழுது ஆசிய பகுதியில சீனாவை எதிர்ப்பதற்கு நேட்டோ நாடுகளுக்கு இந்தியா போன்ற ஒரு வலிமையான நாட்டின் உதவி தேவை. இதன் காரணமாக தான் நேட்டோ தற்போது இந்தியாவுடன் டிஃபென்ஸ் ரிலேட்டடான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.